ஆமாம், நினைத்தான் வந்தான் படத்துக்கு போட்ட டிக்கெட் இது. ஓகே. ஆமாம், அவருடைய ரசிகர் மன்ற ஷோன்னு சொல்லிட்டு போடுவாங்க, அந்த இதுக்கு பண்ணது. அப்போ ₹25 டிக்கெட். ஆமாம், ₹75 டிக்கெட். அப்போ இதோட இருக்குன்னு நினைக்கிறேன். ₹50 டிக்கெட் எல்லாரும் வாங்கி கொடுப்பேன். இது வந்து என்னுடைய கல்யாண பத்திரிக்கை. இது விஜய் சார் தான் நடத்தி வச்சாங்க. எஸ்சி சார் தான் தாலி எடுத்து கொடுத்தாங்க எனக்கு கல்யாணத்தை. ஓகே, புரியுதுங்களா? இது வந்து திறப்பு விழா வந்து விஜய் ரமேஷ் சொல்லிட்டு ஒருத்தர் அன்னியூரில் பண்ணியிருக்காங்க. அன்னியூர், ஆமாம், அன்னியூரில் தலைமை ரசிகர் மன்றக்கு நான் போயிருந்தேன். இது வந்து பாருங்கள், அந்த லெட்டர் பேட்லாம் இருக்குது, கரெக்டாக தெரியுது. இப்போ விஜயராமன் மாநில தலைவர்னு போட்டிருப்பாங்க அதில். ஆமாம், நீங்களே தெரியும் உங்களுக்கு. ஆமாம், இது வந்து லெட்டர் பேடு, ஆஃபீஸோட லெட்டர் பேடு இது. ஓகே. ஆமாம், முதல் ஆமாம், ஆரம்பத்தில் ரசிகர் மன்றம் ஓப்பன் பண்ணும்போது இது கொடுக்கப்பட்ட லெட்டர் பேடு. நான் தான் இதை கையெழுத்து போட்டு எனக்கு எல்லாமே கொடுத்தாங்க, முழு உரிமை கொடுத்து ஆஃபீஸ் போட்டு கொடுத்தாங்க எனக்கு. விஜய் சார் வந்து நான் பலமுறை சந்திக்க அவருடைய அடையார் ஆஃபீஸ் போயிருக்கேன், அவர் வீட்டுக்கு போயிருக்கேன். ஆனால் சந்திக்க மறுக்கிறாங்க, எதனாலையும் தெரியல. நீங்கள் ஆரம்ப காலத்தில் கூட இருந்தீங்க. ஆனால் அவர் வந்து என்னை சந்திக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை. அங்கே இருக்கிறவங்க ராஜேந்திரன், இப்போ இருக்க புசி ஆனந்த், இவங்கெல்லாம் வந்து இந்த பழைய ஆளுங்களை சந்திக்கவே கூடாதுங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு பண்ணி வச்சுக்கிட்டு உள்ளே விடுறாங்கல்ல. அது எதனாலேன்னு எங்களுக்கே புரியல. கஷ்டப்பட்டது எல்லாமே நாங்கள் கடுமையாக உழைச்சி கஷ்டப்பட்டதெல்லாம் நாங்கள் தான் பண்ணோம். ஆனால் யாருமே இப்போ சந்திக்க விரும்புறதில்லை. அது இல்லாமல் இப்போ இருக்கவங்க எல்லாமே வந்திருக்க அத்தனை பேருமே புசி ஆனந்தோடைய ஆளுங்க தான் போட்டிருக்காங்க. இப்போ பழைய ஆளுங்க யாருமே கிடையாது. ஒரு சில பேர் வந்து அவருக்கு கூட இணக்கமாக இருக்கிறவங்க, அவருக்கு ஜால்ரா தட்டுறவங்க, அந்த மாதிரி தான் போட்டு வச்சுருக்காரு. ஃபுல் கண்ட்ரோலுமே புசி ஆனந்த் கட்டப்பட்டில் வச்சுருக்காரு.